இது எங்க வீட்டு பால்கனி. இது என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். வந்து உட்கார்ந்து நான் பலதை யோசிப்பேன். இன்னைக்கு நான் ரிலாக்ஸ்டா மாடியில உட்கார்ந்து இப்படி பேசிட்டே யோசிக்கிறேன். இப்படிதானே நம்ம வாழ்க்கையும் ஓடிட்டு இருக்குது. ஊஞ்சல் மாதிரி ஊசல் ஆடிக்கிட்டே இருக்குது. மெதுவா ஆடும்போது சுகமா இருக்குது. அதுவே வேகமா ஆடும்போது ஒரு பதட்டமும். வேகமா நான் இப்ப ஆடல, சொல்றேன். பார்க்குக்கெல்லாம் போனா ஊஞ்சல் வேகமா ஆடு, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும்ல, ஆனாலும் அது ஒரு சுகமா இருக்கும். ஊஞ்சல்ல வாழ்க்கையில வேகமா ஓடும்போது பயங்கர பதட்டம் வந்துடும் இல்லையா? இன்னைக்கு நான் இப்படியே வந்து பால்கனியில உட்காந்துட்டு சரி இன்னைக்கு உங்க கூட பேசிடலாம். காலை நேரத்துல உங்க கூட பேசுறது ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பாருங்க, மணி 7:45 ஆகுது. ஆனாலும் சூரியன் வந்தது திருப்பி போய் மேகத்துக்குள்ள மறைஞ்சிடுச்சு. எங்க ஊருக்கெல்லாம் மழை சொல்லியிருக்காங்க. ஊட்டிக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க வாழ்க்கையில வீடு, குடும்பம், அலுவலகம், பிசினஸ் இப்படி மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. கால நேர பதட்டத்துல ஐயோ 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, நான் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுமோ அப்படின்னு வேகமா வண்டி எடுத்துட்டு போவீங்க. வேகமா பஸ் பிடிக்க போவீங்க, ஆட்டோ பிடிச்சு போவீங்க. எல்லா டென்ஷனும் இருக்கும், இல்லைன்னு சொல்லல நானு. ஆனா ஒரு நிமிடம் உங்களை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? யோசிங்க. பெண்கள் வீட்டோட ஆணிவேர். நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீங்க டென்ஷன் ஆனா உங்க டென்ஷனை வேலையில காமிப்பீங்க, சமையல்ல காமிப்பீங்க. சில நேரம் கணவனிடம் கூட சண்டை போடுவீங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லல. பணம் இன்னைக்கு முக்கியமான ஒன்று ஆயிடுச்சு நமக்கு. பணம் வேணான்னு நான் சொல்லவே இல்லை. நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு பணம் ரொம்ப முக்கியம். ஆனா பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நான் சொல்லல. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். இத நான் சொல்றத கவனிங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லீவுனாலோ அல்லது வேலை முடிஞ்சு ரிலாக்ஸ்டா ஃபேஸ் வாஷ் பண்ணி நீங்க உட்கார்ந்து இருக்க நேரம், உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம், உங்க வீட்டு மொட்டை மாடியா, இல்ல உங்க வீட்டு பால்கனியா, இல்ல உங்க வீட்டு பூஜை அறையா, இதுல ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இடம். அப்படியே அமைதியா கண்ணை மூடி உங்களை பத்தி நினைச்சு பாருங்க. நான் யாரு அப்படின்னு. அப்ப வந்து உங்களுடைய நீங்க யாருங்கிறது உங்களை தவிர மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப உங்களுக்கு தோணும். சிரிக்க கூட மறந்து ஓடிக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சிரிப்பு வரும். நானா இது, இப்ப ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு சிரிப்பு வரும். சிரிக்க மறந்த உங்களுக்கு தனிமையில சிந்திக்கும் போது ஒரு சிரிப்பு வரும். அப்ப உணர்வீங்க, நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு 10 பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க திறமையா இருக்கிறதுக்கு 10 பேர் வேணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்றதுக்கு உங்களை சுத்தி இருக்க 10 பேர் வேணும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே வேணாம். நீங்க யாருன்னு சொல்றதுக்கு நீங்க மட்டும் போதும். உங்களுடைய அழகு, திறமை இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா மட்டும், உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். முதல்ல நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில முதல் வெற்றி, உங்க மனதின் வெற்றி. இந்த காலையில நான் சொல்ற இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தையோ ஒரு மாற்றத்தையோ கொடுத்தா அதுவே எனக்கு போதும்.
நான் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வீடியோல பேசிட்டு இருக்கேன். அழகா இருக்கு அந்த மரம் ஆடுறது, ஸ்கூல் பஸ் போறது, இதெல்லாம் எனக்கு ஒரு மனசு சந்தோஷமா கொடுக்குது. அதனால நான் கேமரா பார்த்தே பேசல, அப்படியே சுத்தி இருக்க சூழ்நிலைகளை பத்தி பேசுறேன். இப்ப நானு என்னோட பால்கனியில வச்சுட்டு சின்ன சின்ன செடிகளை உங்களுக்கு காட்டுட்டா. என்னுடைய மணி பிளான்ட், இதே வந்தீங்கன்னா என்னுடைய துளசி, இது ஒரு செடி. ஸ்கூல் பஸ் எல்லாம் போகுது, சத்தம் வருது பார்த்தீங்களா. இந்த செடி என்னோட பையனோட கல்யாணத்துக்கு பொக்கையில வந்தது, அதை எடுத்து வச்சேன். ஒரு நிறைய வளர்ந்துருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டு ஒரு 4-5 செடி மட்டும் வச்சு. அவ்வளவுதான் என்னுடைய செடி. ஒரு மாங்கொட்டை ரொம்ப டேஸ்டா இருந்தது, போட்டு வச்சேன். வளர்ந்தா தோட்டத்துல கொண்டு வைக்கலாம். குயிக் ரெசிப்பியில் குயிக்காக சொல்லிடுறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் தோல் சீவிட்டு பச்சையாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நான் என்ன செய்யலான்னு சொல்கிறேன். இந்த உருளைக்கிழங்குல தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் அல்லது ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. கையில் கலந்து விட்டிங்கன்னா 3/4 பதத்துக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை இதோட சின்ன சைஸ் போட்டிங்கன்னா அப்படியே வேக வைக்காமே போடலாம். முதல் நாளே வேக வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கலந்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா இப்படி குலுக்குனிங்கன்னா எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கும். ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா கூட போதும், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு, ஒன்றும் வேண்டாம், வேறு எதுவுமே தாளிக்க வேணாம். சூடானதுக்கு அப்புறம் முதல்ல கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்குகளை அந்த எண்ணெயில் சேர்த்து அப்படியே அந்த எண்ணெய் சூட்லேயே மீடியம் ஃப்ளேம், இல்லாட்டி உங்களுக்கு டைம் இருந்தால் சிம்லேயே வச்சு மெதுவாக வறுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். சும்மா கிண்டி விடக்கூடாது. முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பரப்பி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கூட, ஏன்னா இது ஏற்கனவே வெந்தது இல்லையா, சும்மா கிண்டினோம்னா உடஞ்சி போயிடும். அதனால் மெதுவாக கிண்டி ஜென்டலாக கிண்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 7 to 8 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஈஸியாகவும் இருக்கும். முதல் நாளே நீங்கள் இதை வேக வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குயிக் டிப்ஸ், இந்த மாதிரி எலுமிச்சை நம்ம லெமன் ரைஸ், லெமன் ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம லெமன் கட் பண்ணுவோம். சில சமயம் லெமன் ஜூஸ் போடுவோம். குயிக்கா சொல்லிடுறேன். அப்ப இந்த லெமனை இப்ப நீங்க ஜூஸ் போட போறீங்க அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, இதுல கொஞ்சம் சுகர் போட்டு, ஏன்னா லெமன் ஜூஸ்க்கு சுகர் போடுவோம். நாட்டு சர்க்கரை கூட போடுவீங்க. எது போடுவீங்களோ, ஒயிட் சுகரோ நாட்டு சர்க்கரையோ எது போடுவீங்களோ அதை இதுல போட்டு இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு பிழிஞ்சிங்கன்னா ஜூஸ் நல்லா வரும். இதுவே லெமன் ரைஸ், லெமன் ரசம், இல்லை வேற எதுக்காச்சும் ஏதாச்சும் டிஷ்ஷு, காரமா செய்யற டிஷ்ஷுக்கு, உப்பு போட்டு செய்யற டிஷ்ஷுக்கு லெமன் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உப்பு வச்சு இப்படி தடவி கொடுத்தீங்கன்னா சாறு அதிகமா கிடைக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில அந்த லெமனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பிழிஞ்சிங்கனாலும் சாறு அதிகம் கிடைக்கும். அப்புறம் சரி, சுடுதண்ணி வைக்க நேரம் இல்லை, பக்கத்துல குக்கரோ இல்லை ஏதாவது பாத்திரம்
குழம்பு வைத்த பாத்திரமோ குழம்பு பாத்திரமோ சுடுதண்ணி வச்ச பாத்திரமோ சூடா இருந்தா அது மேல இந்த லெமனை கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா சாறு நன்றாக கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி பாதி பிழிஞ்சிட்டு ஒண்ணு தீத்துட்டு இன்னொன்னு கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே நம்ம வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ட்ரை ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிழிஞ்ச மூடி இருக்கும்ல அதை வந்து பாதி இருக்குல்ல அது மேல வச்சு ஒரு இப்படி வச்சு டூத் பீக்கோ ஏதோ ஒண்ணு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த லெமன் காஞ்சே போகாது. அடுத்தது இன்னொரு குயிக் டிப்ஸ். இது என்ன தெரியுமா? கருவேப்பிலை குச்சி. கருவேப்பிலை உருவிட்டு காய வச்சிருக்கேன். இது நீங்க டூத் பீக் யூஸ் பண்ணுவீங்களா? காசு கொடுத்து கடையில வாங்காதீங்க. இந்த குச்சிகளை வந்து சின்ன சின்ன துண்டுகளா உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா செலவே இல்லாத நல்லா கழுவி சுத்தம் பண்ண கருவேப்பிலை குச்சி ஹைஜீனிக்கா நம்மளுக்கு செலவில்லாம கிடைச்சிடும். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.